என்ன சொல்லுவேன்னா, ஏன் நான் உங்ககிட்ட வாழ வைக்கிறேன்? உன்னுடைய மனசுல பற்று அற்ற நிலையை உண்டாக்குவதற்காக நான் எப்படி செய்ய வைக்கிறேன்? இந்த கோயிலுக்கு வந்து 100 பேர் வராங்க. 100 பேர்கிட்ட பார்வையா சொல்லுங்க. இல்லை, உன்கிட்ட மட்டும்தான் சொல்லுங்க. ஏன்னா உனக்கு தான் வந்து பற்று காலம் வச்சுருக்கீங்க. அது ஏன் எனக்கு மட்டும் வரணும்? இது ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்த விஷயம் இல்லை. நைட்டு தான் எனக்கு அது புரிஞ்சுது. என்னன்னா, இப்போ என் பையன் வந்து ஒரு 10,000 ரூபா செலவழிக்கிறான். அப்பா 10,000 ரூபாய் செலவு கொடுப்பான் அப்படின்னு. நான் வந்து இந்த 10,000 ரூபாயை வந்து என் நஷ்ட கணக்கு எழுத மாட்டேன், இல்லை என் தண்ட கணக்கு எழுத மாட்டேன், இல்லை என் பிள்ளைக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சந்தோஷமாக. ஏன்னா அவன் என்னுடைய பிள்ளை. நான் சம்பாதிக்கிறது அவனுக்காக. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கிறது அவனுக்கு உரிமை. ஆகவே எனக்குள்ள அந்த பேர்டன் வராது. இதுவே வேற யாரும் ஒரு தேர்ட் பர்சனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட சரி, அன்னைக்கெல்லாம் தூக்கம் வராது. 10 ரூபாய் ஏமாற்றாங்க, 10 ரூபாய் ஏமாற்றாங்க விஷயம். இப்போ 10,000 போகும்போது பாரப்படாத மனசு 10 ரூபாய்க்கு பாரப்படும். அப்போ அந்த பற்று எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல உரிமை இருக்கிறதோ அங்கே பற்று வைக்க மாட்டேங்க. ஏன்னா இழப்பதற்கு துணிஞ்சிருக்கு மனசு. இதெல்லாம் விடுவாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் எந்த இடத்துல நமக்கு சம்மந்தம் என்ன நினைக்கிறதோ அங்கே 10 ரூபாயை கூட இழக்கிறதுக்கு அதை விரும்புறது. இது யதார்த்தம். ஆனால் ஒரு ஆன்மீகவாதி பாபாவுடைய பக்தனாக இருக்கிறாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல சேவை பண்ணுறவனா இருக்கணும். சேவை பண்ணுறவனா இல்லை, அடுத்தவனுக்கு ஏதாவது செய்கிறவனா இருக்கணும், உதவி செய்கிறவனா இருக்கணும். இப்போ உதாரணமாக அன்னதானம் செய்கிறாங்க. மற்ற நம்ம சிம்பிளாக சொன்னாங்க, பால் வாங்கிக்கிறாங்க. பாலுக்கு 30 ரூபாய் செலவாகும். அந்த 30 ரூபாயை செலவு பண்ணுறதுக்கான மனசு முதல்ல வரணும். அது வந்தால் நாம் ஊற்றுனாலும் ஊற்ற போகிறோம், மற்ற ஊற்றுனாலும் அதே ஊற்ற போகிறோம். ஆகவே எல்லாரும் ஊற்றுட்டோம் அப்படின்னு விட்டு கொடுக்குற மனசு இருக்கணும். அடுத்தது, நான் யார் நீ யார் அப்படிங்கிற ஆராய்ச்சி வரும். பாபா சொன்னார், நான் நகரும் நகரா பொருட்கள் அனைத்தையும் இருக்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து அசையும் பொருளும் இருக்காரு, அசையா பொருளும் இருக்காரு, என்னிலும் இருக்காரு, உன்னிலும் இருக்காரு. ஆக இதுவும் பாபா, இதுவும் பாபா. அப்போ இது பாபா சொல்லும்போது இது சதீஷ், இது சாய் வரதராஜன் அப்படின்னு நினைக்காம, இதுவும் சதீஷ், இதுவும் சதீஷ், இதுவும் சாய் வரதராஜன், இதுவும் சாய் வரதராஜன். நான் சொல்றது புரியுதா அப்படின்னு நம்ம நினைக்கணும். தன்னை போலவே பிறரையும் அப்படி நினைச்சோம்னா நமக்கு இந்த பற்று என்பது இருக்காது, ஒரு பிடிப்பு வராது. அப்போ சதீஷ்கிட்ட நான் 10,000 ரூபா கொடுத்தேன்னா கூட சரி, அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வேறு இல்லை, சதீஷ் வேறு இல்லை அப்படின்ற என்ன வரும். பாபா தன்னுடைய பக்தனுக்கு இந்த மாதிரி மனநிலை உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற பணத்தை கடைசி வரைக்கும் கேட்டு வாங்க. அப்போ என்கிட்ட பணமே இல்லைன்னா விஷயத்துவான்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, பாபா எல்லாமே நீ அப்படின்ற அளவுக்கு ஒரு மனிதனை வந்து முற்றிலுமாக ஒன்றும் இல்லாத மாதிரி அவன்கிட்ட இருக்கிற ஆனந்தம், நான் தான் எல்லாமே தான் அப்படிங்கிறது ஆகாது. இதெல்லாம் எடுத்துட்டு எல்லாமே ஒன்று.
எல்லாமே ஒன்று, அது எல்லாமே வாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். நான் சம்பாதிக்கிறதும் பாபாவுக்காக, பாபா எனக்கு கொடுக்குறதும் பாபாவுக்காக. எனக்கும் எதுவும் கிடையாது, எனக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு உள்ளிருந்து அவர் தான் சாப்பிட்றாரு. என் பிள்ளை சாப்பிட்றாருன்னா என் பிள்ளை வடிவில் அவர் தான் பார்த்து சாப்பிட்றாரு. என்னுடைய பக்தன் சாப்பிட்றாருன்னா என்னுடைய பக்தன் வடிவில் அவர் தான் சாப்பிட்றாரு. ஆக எல்லாமே பாபா அப்படிங்கிற அந்த உணர்வை நான் அடைவதற்காக என்னிடத்திலே வந்து தட்சிணை கேட்டு வாங்கினாங்க. இப்போ அதுவும் தெளிவாக சொல்கிறாரு, வக்கீல் வந்து எல்லாருக்கிட்டையும் தட்சிணை வாங்கினாங்க. கடவுள் யாரை நியமிச்சிருக்கிறாரோ அவர்கிட்ட மட்டும்தான் தட்சிணை. அதே மாதிரி யாருக்கு அவர் நன்மை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காரோ அவங்ககிட்ட தான் தட்சிணை வாங்குவார். யாருக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறாரோ அவங்ககிட்ட தான் தட்சிணை வாங்குவார். யாருக்கு அவர் கொடுக்க வேண்டியிருக்கிறாரோ அவங்ககிட்ட தான் வாங்குவார். அப்போது நீங்கள் ஒரு சொல் பாலை கொடுத்தா கூட அந்த பாலுக்கான பலனை அவர் பல மடங்கு கொடுத்துட்டு உங்களுக்கே வச்சுருக்காரு. சரி சார், இப்போ உங்கள்கிட்ட வாங்கி ஊற்றிட்டு போகிறவங்க ஊற்றிக்கிட்டு போவா அவனுக்கு எதுவும் கிடைக்காது. கொடுக்குறவனுக்கும் அவனுக்கு பிற்காலத்தில் நன்மை உண்டாக எல்லாமே திரும்ப சேர்ந்து. இதுதான் பாபா தட்சிணை கேட்கறதுக்கு, அந்த தட்சிணை கொடுக்க வைக்கிறதுக்குமான தாற்பயம்.